நாங்கள் இந்த காலவெளியிலே அவருடைய பாத்திரை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறோம். என்னென்று சொன்னால் அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக. அப்படியாக இன்றைய நாளும் அவருடைய பாத்திரை வந்த எங்களை அவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாரார். ஒரு சிறிய பாடலை படித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. கசந்த மாறா மதுரமாம் கொடிய அன்றிடும். கசந்த மாறா மதுரமாம் கொடிய எகிப்து அன்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. ஆற்றலாலும் அல்லவே, சக்தியாலும் அல்லவே. ஆற்றலாலும் அல்லவே, சக்தியாலும் அல்லவே. ஆவினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஆம், சேனைகளின் கர்த்தர் எங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்தவர், இனிமேலும் செய்யக்கூடியவராயிருக்கிறார். எவ்வளவு ஒரு வல்ல நல்ல ஒரு தேவனை நான் நீங்களை வணங்குகிறோம். அவருடைய கிருபை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிதாக, பெரிதாக, நன்றாக, போதுமானதாக இருந்தது, இருக்கிறது, இனிமேலும் இருக்க போற கிருபைக்காக அவரை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வோம். வசனத்துக்காக கடந்து செல்வோம், ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, வசனங்களை நீங்கள் தான் ஐயா எங்களுக்கு போதிக்க வேண்டும். ஜீவனுள்ள வார்த்தைகள், இருமரங்களும் கருக்குள்ள பட்டயமான அந்த வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் சிந்திக்கும் பொழுது, அந்த வார்த்தைகளுக்கூடாக ஆண்டவரே எங்களுடைய இதயத்திலே தொடப்பட்டவர்களாக, அதற்கு தகுதி உள்ளவர்களாக ஜீவிக்கத்தக்கதாக எங்களை வழிநடத்தும்படியாக உங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. இதுவரை வழிநடத்தின இம்மானுவேலே, இனிமேலும் வழிநடத்தும் உங்களுடைய நாமத்தை மயப்படுத்த முடியாது. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் அருமையான என் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியத்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளும்
நாங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி அங்கே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே முதல் 9 வசனங்களை தியானிக்க போறோம். தலையங்கமாக சொல்லப்படுகிறது என்ன சொன்னால், அங்கே விசுவாசிகள் கிறிஸ்துவினுடைய கிருபையிலே தான் நிற்கிறார்கள். விசுவாசிகள் கிறிஸ்துவினுடைய கிருபையிலே தான் இருக்கிறார்கள். ஆகையால் தான் நாங்கள் சொல்றது, அவருடைய கிருபை தான் எங்களை இன்றைய நாள் வரைக்கும் பாதுகாத்தது. அப்ப கிறிஸ்துவினுடைய கிருபை இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. கிறிஸ்துவினுடைய கிருபை, the heading is the believers standing in grace through Christ. The believers standing in grace through Christ. So, if not for Christ having come to the world as a human being, we would have not found the grace. ஆகையால் இந்த தேவனுடைய கிருபை எங்களுக்கு குமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்திருக்காவிட்டால் அந்த கிருபையை நாங்கள் பெற்றிருக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த ஜனங்கள் பெறாத அந்த கிருபையை தேவன் எனக்கும் உங்களுக்கும் தந்த நிமித்தமாகத்தான் நாங்கள் சொல்றோம். அவருடைய கிருபை இல்லாவிட்டால் இன்றைக்கு நான் இருப்பேனோ என்று தெரியாத நிலைமை. அந்த 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1 வசனத்திலே இருந்து 9 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே பவுலடிகள் சொல்லுகிறார்கள், தேவனுடைய சித்தத்தினாலே, பாருங்க அவர் சொல்றது, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவளாகிய பவுலும் சகோதரனாகிய ஸ்தோத்தனேயும் என்று சொல்லுகிறார். அவர் முதலாவது அவர் அங்கே கொரிந்தியர் பட்டணம் எப்படி இருந்தது, அப்படிப்பட்ட பாருங்கள், தேவன் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி அந்தந்த பிரதேசங்களுக்கு அந்தந்த பட்டணங்களுக்கு என்ன நிலைமையிலே அந்த பட்டணம் இருக்கிறது என்பதை அறிந்து அதற்கு தகுதியான வார்த்தைகளை கொடுக்கிறதை அங்கே தேவாவியானவர் கூடாக அங்கே பவுலுடைய சொல்லுகிறார். பாருங்கள், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்ட அந்த பவுல் தம்முடைய ஒரு சகோதரனாகிய சொத்தனையுடன் கூட போய் அங்கே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? கொரிந்துவில் கிறிஸ்துவுக்குள், பாருங்கள், கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவளாயும், பாருங்கள், கொரிந்துவிலே அங்க இருக்கிறார்கள் ஒரு சிலர், யார் பரிசுத்தமாக்கப்பட்டவளாயும் பரிசுத்தவங்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறன்னு சொல்லுகிறார். அவர் அந்த நிருபத்தை எழுதுறதுக்கு காரணம், அங்கே இருக்கக்கூடிய பரிசுத்தவங்களாக்கப்பட்டவர்களுக்காகவும் பரிசுத்தவங்க ஆகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற ஜனங்களுக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய தேவ சபைகளுக்காகவும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கக்கூடிய நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும். அப்ப அந்த பட்டணத்திற்கு அதை பற்றி சொல்லுகிறார். பாருங்கள், இன்றைக்கு நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறபடியா அன்றைக்கு ஆண்டவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழுகிற ஜனங்களை கொலை செய்யும்படியாக அவர்களை தேடி திரிந்து பிடித்து கொண்டு போன சவுலை பவுலாக மாற்றி இன்றைக்கு புதிய ஏற்பாடுல 3வது பகுதியாக நிருபமாக எழுதி வைத்திருக்கிற அந்த நிருபங்களை எழுதுவதற்கு தேவன் கொடுத்த அந்த ஆவியானுடைய அனுக்கிரகத்தின் நிமித்தமாக அதை சொல்லுகிறார். Now see, as I told in the beginning, the verses what we are meditating is the believer standing in the grace through Christ. So the first 9 verses from the 1 Corinthians chapter 1, I will read it for you. Paul, called to be an apostle of Jesus Christ through the will of God, and Sosthenes, our brother. So he is going with another supporting brother, and he is introducing himself as the apostle of Jesus Christ through the will of God. He is not on his own, he elevated himself as an apostle. Through the will of God, he has become an apostle, or God is sending him unto the church of God which is at Corinth. So God has sent him to the churches in Corinth, to them that are sanctified in Christ Jesus. That means already there are people who have been sanctified in Jesus Christ. And also he says called to be saints. And not only some people have been sanctified in Christ Jesus,
and also calling many more people to be saints. With all that, in every place, call upon the name of Jesus Christ, our Lord, both theirs and ours. So what I see, he's addressing the people who have already sanctified, that means who are saved, and also calling upon the other people to become saints, that means to come to the knowledge of the God and to accept him. And if I continue with that in English, they say the other word, the third verse says, grace be unto you and peace from God our Father and from the Lord Jesus Christ. I thank my God always on your behalf for the grace of God which is given you by Jesus Christ. Now see, the grace was given by Jesus. And the Bible says Jesus came with full of grace and truth. Full of grace and truth, that he wanted to give that grace. So grace be unto you. Now, first we said about sanctification, sanctify. Then he said he's calling people to become saints. Then he said, grace be unto you and peace from God the Father and from the Lord Jesus Christ. I thank God always on your behalf for the grace of God which is given you by Jesus Christ. பாருங்க எவ்வளவு ஆணித்தரமாக சொல்லுகிறார். அதைத்தான் நான் தமிழிலும் கூட வாசிக்கும் பொழுது, அப்ப கொரிந்துவிலே இருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தம் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் எதை சொல்லுகிறார்? அங்கே நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. பாருங்கள், அவர் சொல்லுகிறார். அப்ப அங்க வந்திருக்க ஜனங்களுக்கும் இன்னும் கர்த்தருக்குள்ளாக வந்தவர்களும் வர வேண்டியவர்களும் வரக்கூடியவர்களுக்குமாக இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுகிறாரு, கிருபையும் சமாதானம் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு உண்டாவதாக. அப்ப கேட்டுக்கொண்டவர்களுக்கு அது ஒரு பெரிய வாஞ்சியா இருக்கும். அப்ப ஒரு கிருபை பெற்ற ஜனமாக ஏன் நான் மாறக்கூடாது என்று அந்நிய மக்கள் சிந்தித்திருக்கலாம். அங்கே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய சமாதானம். பாருங்கள், நாங்கள் தேவனுடைய கிருபை பெற்றபடியால் இன்றைக்கு சமாதானமா இருக்கிறோம் என்ற ஒரு வைராக்கியம் அவர்களுக்கு வளர்கிறது. இன்றைக்கு நான் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவளா இந்த இடத்திலே கூடியிருக்கபடியால், எங்களுக்கு அந்த கிருபை கிடைத்திருக்கபடியால் அந்த சமாதானம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனக்கு எத்தனோ மக்களுக்கு இல்லாத இந்த பேண்டமிக் காலங்களிலும் கூட எப்படிப்பட்ட பயங்கரமான பிரச்சனையான சூழ்நிலை மத்தியிலும் கூட ஒரு கிருபை நிமித்தமாக நாங்கள் சந்தோஷமாக வாழத்துக்காக வைத்துக்கிறார் சொன்னால் அவருடைய சுத்த கிருபை. ஆகையால் அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டபடியே. பாருங்கள், அங்கே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் சொல்லுகிறார், கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தபடி. That has been actually confirmed in our life. If I read it in him, that in everything you are enriched by him in all utterance and in all knowledge, even as the testimony of Christ was confirmed. Now see, what a privilege. He has confirmed because we have come to know the truth, that we have accepted him as our personal savior, and when we lead a life, his grace is additionally full of sufficient for us in everyday our life. And therefore we can always utter and say with that knowledge and the testimony of Christ. The more we come to know the knowledge of God, we get the knowledge from God. So that கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்றது. பாருங்களோட கிருபையினால எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்ததில்ல, அவர் எங்களுக்கு அறிவை தந்திருக்கிறார், ஞானத்தை தந்திருக்கிறார், புத்தியை தந்திருக்கிறார். இன்றைக்கு எல்லாருக்கும் ஞானம் இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிறது தெய்வீக ஞானம். எந்த இடத்துல எதை பேச வேண்டும் என்றெல்லாம் சொல்லி தரக்கூடியவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். அதாவது பரிசுத்தாவே எங்களுக்குள்ளே இருந்து எதை நான் பேச வேண்டும் என்று கூட எங்களுக்கு சொல்லித் தருகிற அந்த கிருபையை பெற்ற ஜனமாக நாங்கள் இருக்கிறோம். What a privilege children that we are. அவர் மூலமாக உங்களுக்குள்ளே அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக, பாருங்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். So we have to be very thankful. ஒவ்வொரு நாளும் நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து வந்த நிமித்தமாக, நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக, அந்த உபதேசத்திலே நாங்கள் நிலைத்திருக்கபடியால் பாருங்கள், எங்களுக்கு அவருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டியா இருக்கலாம். அவர் சொல்லுகிறார், நீங்கள் அதுக்கு முன்னாள் வசனத்தை, நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் இருக்கிறபடியால், பாருங்கள், சம்பூர்ணம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கிறோமாம். யார்? கிறிஸ்தவர்கள். நாங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள்.
சம்பூர்ணம் நிறைந்தவளா இருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாய் எல்லா உபதேசத்திலும் அத்தான் இந்த உபதேசத்தை வேதத்தை வாசிக்க வாசிக்க படிக்க படிக்க எங்களுக்கு அந்த உபதேசத்திலே நாங்கள் வளர்கிறோம். வளர்ந்த நிமித்தமாக எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவராக இருக்கிறபடியா பாருங்க, ஒரு கிறிஸ்தவனுக்கும் மற்றவர்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு என்பதை நாங்கள் அறிகிறதில்லை. மற்றவர்கள் எங்களை பார்த்து அதை அறிந்து கொள்கிறார்கள். எப்படி இவர்கள் பார்த்து கிறிஸ்தவர்கள் நல்ல ஞானமாக நடந்து கொள்கிறார்கள், இந்த கிறிஸ்தவர்கள் இவ்வளவு அன்பாக பழகிறார்கள், இவ்வளவு நேசமாக பழகிறார்கள் என்று அவர்கள் எங்களுக்குள்ளே பார்ப்பதற்கு உள்ள காரணம் என்ன? அது தேவனுடைய கிருபை. பாருங்கள், அந்த கிருபையை நாங்கள் வீண் போகாதபடிக்கு அதை நாங்கள் தொடர்ந்து அதிலே நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் சொல்ல, அவர் மூலமா உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனிடத்தை ஸ்தோத்திரம் செய்கிறேன். அங்கே பவுலடிகள் அங்கே கொரிந்தியருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குள்ளே வந்த அந்த சமாதான சந்தோஷத்துக்காக அவர் ஸ்தோத்திரம் எடுக்கிறான்னு சொன்னார். எங்களுக்கு நாங்கள் எவ்வளவாக ஸ்தோத்திரம் கொடுக்க வேண்டியவளா இருக்கிறோம், நன்றி கூட கடமைப்பட்டவளா இருக்கிறோம் இருக்கிற மாதிரி. That's why he said, so that in everything you are enriched by him through Jesus Christ, in all utterance and in all knowledge, even as the testimony of Jesus Christ was confirmed in you, so that you come behind not in any gift, waiting for the coming of our Lord Jesus Christ. பாருங்கள், எங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆவியினுடைய வரங்களிலே எந்த குறைவும் இல்லாமல் இருக்கும் என்று சொல்லுகிறார். பாருங்க, we will not be a shortage of any gifts of the Holy Spirit. Even in Mark chapter 16 from verse 17 and 18 it says, he has given all those some of our gifts, but further when you ask the other 9 gifts what you find in 1 Corinthians chapter 12, that is also is given to us in every different kind of measures for our testifying to the other people. எனக்கு பாருங்கள், அவர் மூலமா உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் தோத்திருக்கேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும், பாருங்க, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களா இருக்க, ஒரு வரமும் குறைவில்லாமல் இருக்கிறதை தேவன் எனக்குள்ளும் அவர் என்னிடம் உங்களிடத்திலே விரும்புகிறார். அப்ப இதெல்லாம் வேத வசனம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அப்ப நாங்கள் ஒரு விதமான ஒரு வரங்களும் குறைவில்லாதபடிக்கு இருக்கிறபடியால் அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஏன்? அந்த கிருபை பெற்ற ஜனங்களாகிய நாங்கள் அவருடைய அனுக்கிரகத்தை நிமித்தம் பெற்ற அபிஷேகத்தை பெற்றது மட்டுமல்ல, அவர்களுக்கு கொடுக்கிற வரங்களையும் கூட நாங்கள் பெற்று இன்னும் சமாதான சம்பூர்ணத்திலே வாழுகிறவளாக, அதை அவருடைய வருகை மற்றும் அந்த சம்பூர்ணத்தில் நிறைந்தவளாக பரிசுத்தமாக்கப்பட்டவளாக வாழ்கிறோம் பாருங்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். That is what is expected. That is what is. So who shall also, now see, having that you will have no shortage of any gift, waiting for the coming of our Lord Jesus Christ, who shall also confirm unto you the end, that you may be blameless in the day of our Lord Jesus Christ. So having given all these things, you will be find blameless when the coming of our Jesus Christ. If it is first before our day, at our death, or the other thing is now that he is going to come up to take up in the rapture. So therefore, at his coming, he must be found blameless in the day of our Lord Jesus Christ, coming to take us to heaven. So பார்க்கிறோம், என்னத்தை பார்க்கிறோம்? அங்க என்ன சொல்லுகிறார்? அப்படியே நீங்க யாதொரு வரத்திலும் குறைவிலவளா நடமுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெடிப்பதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டவளா இராதபடிக்கு, பாருங்க, குற்றம் சாட்டப்படாதவளா இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தும். அவர் குற்றப்படுத்தப்படாதவளாக இருப்பதற்கு தந்த கிருபை, இருப்பதற்கு தந்த வரங்கள், இருந்து அவருடைய எதிர்பார்ப்புக்கு இருக்கிற முழுமத்துவம், பரிபூரணத்தையும் எல்லாத்தையும் தந்தபின் என்ன பிரச்சனை எனக்கு? அதிலே வாழுகிறதான் பிரச்சனை இருக்குது. அதுக்கு தகுவுள்ள வாழ்வதை குறித்தும் கூட வசனம் சொல்லுகிறது. அப்படியாக குற்றம் சாட்டப்படாத இருக்கும்படி மூடி பரியந்தம் உங்களை சிறப்படுத்துவார். தம்முடைய குமாரனுக்கு தம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியமா இருப்பதற்கு
பாருங்க, இதே முக்கியமான கடைசியாவது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். வாட் எ பிளெஸிங்! அழைத்தவர் உண்மையுள்ளார். அழைத்தவர் என்ன மாதிரி? இந்த 5 காரியங்களை பார்க்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டவளா இருக்கிறவளுக்கும், பரிசுத்தமாக படப்போறவளா இருக்கிறவளுக்கும் கிருபையும் சமாதானத்தையும் தந்து அவர்களை கிறிஸ்துவுடைய நாளிலே அவர் வரும்பொழுது குற்றம் சாட்டப்பட்டவளாக குற்றம் சாட்டப்படாதவளாக இருக்கும்படி செய்து வழிநடத்துவதற்கு தேவன் உண்மை உள்ளவராய், தேவன் உண்மை உள்ளவராய். அதைத்தான் ஆங்கிலத்திலே பார்க்கிறோம். Who shall also confirm you unto the end, that you may be blameless in the day of our Lord Jesus Christ. Why? God is faithful, by whom you were called unto the fellowship of the Son of Jesus Christ, our Lord. So he is faithful because God has called us to be with through Christ Jesus. He has saved us. So therefore, God is so faithful to see that we live a blameless, sinless life, so that at his coming we will be with him eternally. 5 காரியத்தை பார்த்தோம். 5 காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அதுக்கு ஆதாரமான சில வார்த்தைகளையும் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். கருமையான பார்க்கிறோம். முதலாவதுக்கு என்னத்துக்கு சொன்னா, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக. அப்ப பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கான ஒரு அதுக்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 1:30 பார்ப்பீர்கள் சொன்னா, 1 கொரிந்தியர் 1:30 அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பட்டிருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறோம். கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான. பாருங்க, இந்த கன்ஃபர்மேஷன். ஒரு வசனத்தை வைத்தல்ல, அவர் சொன்ன வசனத்துக்கு ஆதாரமாக பவுலடிகள் எழுதியிருக்கிறார்கள். அதுவும் யாரால் எழுதப்பட்டது? எந்த வசனத்தை குறித்து 1 கொரிந்தியரிலே எழுத வைத்தாரோ அதே பரிசுத்த ஆவியானவர் அதை திடப்படுத்தத்தக்கதாக அதே அதிகாரத்திலே 30ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குள் உட்பட்டிருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமாக்கப்படும். அவ்வாறு பரிசுத்தமாக்கப்படுவதற்கு எங்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் ஞானத்தையும் தந்தவர் என்னோடும் உங்களோடும் இருக்கிறார். அப்ப 2வது நாங்க பார்த்தோம், பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்களை பற்றி பார்க்கும் பொழுது அதுக்கு எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கின்றோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அதுக்கு ஆதாரமா இருக்கிறது. ஆதலால் கர்த்தர் நிமித்தர் கட்டுட்டவர்களாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறார். பாருங்கள், இவர் 2 விதமாக தன்னை அட்ரஸ் பண்றார். கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது 1ஆம் வசனத்தை பார்த்தோம், இயேசுவினுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகும்படி என்று சொன்னவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார், ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகி நான் உங்களுக்கு சொல்லுகிறார். இப்ப கட்டுண்டவனாக இருந்து சொல்லுகிறார். என்னத்தை சொல்லுகிறார்? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து. பாருங்க, அழைக்கப்பட்ட அழைப்பு. அதாவது பார்த்தோம், முதலாவது பார்த்தோம் அசுத்தமானது, 2வது அழைக்கப்பட்டவளாக, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரங்களாக நாங்கள் வாழ. 3வதாக கிருபையும் சமாதானத்தை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்றது, அந்த வார்த்தை மாமிசமாய் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேராமனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது. மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது. பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு தேவனை வணங்குகிறோம். அதே போல நான் அடுத்தது 4வதாக நாங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நாங்கள் குற்றம் சாட்டப்படாதவளா இருக்கும்படிக்கன்னு சொல்லுறது. அதை பார்க்கும் பொழுது முன்னே நாங்கள் எப்படி இருந்தோம்? அந்நியராயும் துர்க்கிரைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவளாகவும் கண்டிக்கப்படாதவளாகவும் நமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாமிசம் சரீரத்தின் அடைந்த மனத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாயிருக்கு என்று கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது. பாருங்க, இது கொலோசியருக்கு எழுதும் பொழுது அங்கே யோவானுக்கு கூட வெளிப்படுத்துகிறார், எபேசியருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், கொரிந்தியர்ல எழுதும் பொழுது சொல்கிறார். இப்பொழுது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாங்கள் பார்த்த அந்த 4ஆம் வசனம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவளா இருக்கும்படிக்கு
அதைத்தான் பார்த்தோம். முன்பு எப்படி இருந்தோம்? அந்நியராயும் துக்கிரிகள் செய்கிறவர்களாகவும் தேவனுக்கு சத்துருக்களாகவும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்சத்திலே சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாயிருக்கிறோம். நாங்கள் ஒப்புரவாகி இருக்கிறோம் என்கிறோம். பாருங்க, இவ்வளவு ஒரு நேர்த்தி, ஒரு ஒழுங்கை தேவன் வைத்து நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ தந்தலை மட்டாக அன்பு கொண்டார். அதை கடைசியா நாங்க பார்த்தோம், அவர் அழைத்தவர் உண்மையோடு என்பதையும் குறித்து இன்னும் ஒரு ஆதாரமான ஒரு வார்த்தை என்ன சொல்கிறது? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 10:13 சொல்றது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை எல்லாம் சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உங்களுக்கு அவர் அருளுகிறார் என்று சொல்றார். பாருங்கள், அப்ப எல்லாம் என்ற தேவன் அழைத்த உண்மையுள்ளவர். அப்ப நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு ஒருவேளை சூழ்நிலை வந்தாலும் அவங்களால தாங்க முடியாது என்ற அளவுக்கு இல்ல, தாங்கக்கூடிய பலத்தை தந்து தப்பித்து வழிநடத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். So if you read that in English also, now see what a privilege that we have. I told about 5 things. All the 5 things you find. The first one is the supportive of the verse for the sanctified people. 1 Corinthians chapter 1 verse 30 says, but of him you are in Christ Jesus, who of God is made unto us wisdom and righteousness and sanctification and redemption. Because first one we said about the sanctification. So here you find in 1 Corinthians chapter 1 verse 30, by him you are in Christ Jesus, who of God is made unto us, giving us the wisdom and made us righteousness and sanctified us and also gave us the redemption. And for the second supportive is the called to be saints. Ephesians chapter 4 verse 1 says, I therefore, the prisoner of the Lord, beseech you that you walk worthy of the vocation wherewith you are called. So we are called to lead a holy life. So according to the call that we have to, because God is so faithful. And the third one, what he said was the grace, the full of grace. It is because of the grace that we are living today and we are able to partake in this supper and also able to participate in the service today. That's the grace you find in chapter 1 of 14, John 1:14 says, he and the word was made flesh and dwelt amongst us, and we beheld his glory, the glory as of the only begotten Son of the Father, full of grace and truth. So he lived in this world with full of grace and truth. So he has given us the grace so that we can lead a life with the grace of God. And the fourth one, what we saw was lead a blameless life, sinless life. That is another supportive verse from Colossians chapter 1 verse 22 says, in the body of his flesh, through his death, to present you holy and unblameable and unreprovable in his sight. The Colossians 1:22 says. Now see, because of his death and resurrection, he has presented his body holy and unblameable so that we can lead a unblameable holy life, because this body is the temple of God. அப்ப இந்த சரீரத்திலே அவர் வாழ்வதற்காக சுத்திகரித்திருக்கிறார். ஐந்தாவதாக நான் பார்த்தோம், our God is faithful. God is faithful also in 1 Corinthians chapter 10 verse 13 says, there had no temptation taken you by such as is common to man, but God is faithful, who will not suffer you to be tempted above that you are able. Now see, he will not allow you to be tempted unless you are, if you are unable to stand that, he will not allow that. But even if he has given some temptation, but will with the temptation also make a way to escape, that you may be able to bear that situation. Even if there's a problem or situation comes in our life, he will help us to come out of the situation, because his grace is sufficient for our life in there. So, my dear brothers and sisters and children, we have to hold on to him. We have to hold on to him.
in supportive of that, there are two sections. I am not going to take much time to read. No, supportive of all what we, Paul was referring to many people, many cities. Now this is in to Rome, but he said, summarize all what I said summarize in two verses you find in Romans chapter 5, verse 1 and 2. I will read that in Tamil. அவர் இவ்வளவாக 9-10 வசனங்களை நாங்க பார்த்து அதை சாராம்சமாக சுருக்கமாக ரோமருக்கு எழுதும் பொழுது ஏன்னு சொன்னா ரோமர் மக்கள் ஓரளவுக்கு படித்து எல்லாவற்றையும் அறிந்தவளா இருக்கபடியா சுருக்கமாக கொடுத்திருக்கார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கிறேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமங்களாக்கப்பட்டபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றுக்கிறோம். அவர் மூலமாக நாம் இந்த கிருபையிலே பிரவேசிப்பதற்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்றுக் இருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினோட மேன்மை பாராட்டுவோம். அவ்வளவுதான். அது எல்லாத்தையும் சமரைஸ் பண்ணி போட்டா தெரியும். மற்ற நீங்கள் வீட்டிலே போய் வாசிங்கள். எபேசியர் 1-1 அதிகாரம், எபேசியர் 3-14 வசனங்களும் கூட அதை விவரித்து காண்பிக்கிறது. எப்படியெல்லாம் சொல்லப்பட்டதோ அதை எல்லாவற்றையும் நாங்கள் அடையத்தக்கதாக வைத்திருக்கிறார். If I summarize that all what we saw in 1 Corinthians and in Romans, because when you are referring to different people, the Corinthians, the Thessalonians, and then also Romans and all those things, in the Romans chapter 5, 2 verses will explain all what he was talking to the Corinthian people. So I will read that one and we will go on to the other section. Therefore, Romans chapter 5, verse 1 and 2, therefore being justified by faith, we have peace with God through our Lord Jesus Christ, but whom also we have access by faith into his grace, wherein we stand and rejoice in hope of the glory of God. And go home and read, the remaining. I will tell you, Ephesians chapter 1, verse 13, verses 3-14 gives what and how we address the Ephesians in a different way. So he is addressing the same thing to different people in different way, depending on their background. That is why even as believers, now see in a church, we will have different standard of the knowledge of God of the people, because they come at different times and they accept at different times. So therefore, we cannot apply the same thing. But sometimes it's very difficult because it's one committee when you are preaching. But here, see, Corinthians, he knows the Corinthian people are like that. He knows the Romans are like this. Then he knows the Ephesian people are like this. So like that, accordingly, that's what when you take and read and all these things, you will come to that knowledge. So therefore, what is required is we have to completely surrender and lead a life according to the will of God. And he will uphold, he will guard, he will lead. So now we will go to the important portion of this today's service. That is the communion service. Taking part in the communion service is very, very important. Because before his death, he established the table. Therefore, we are going to, I will read that, and after that, one of you can pray for every one of us. கத்ரா இயேசு நாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை போட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு ஒரு அந்தப்படியே பாத்திரத்தை மடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்க இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வரமணும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்கு, இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். இந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினாலெனில் அபாத்திரமாக போஜனம் பண்ணினவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கின தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களை அநேகர் பலவினர் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார், அநேகர் நித்திரையம் அடைந்திருக்கிறார். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே,
அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று பார்த்தோம். அங்கே ரட்சிக்கப்பட்ட எங்களை உடைய கிருபையினாலே தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து தொடர்ந்து வருகிறே சுவாமி. கூடா கூடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பந்தியில அமர எங்களை தகுதிப்படுத்துங்கள் சுவாமி. உங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் ஆண்டவரே தெரிந்தோ தெரியாமலோ சிறிதோ பெரிதோ ஒன்று இல்லாதபடி என்ன விதமாக இருந்தாலும் ஆண்டவரே உங்களை தூக்கப்படுத்தி அந்த நிலைமையிலே இருக்கிற என்னையும் எங்களையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் உங்களிடத்திலே வருகிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டீர்கள். அதை ஒன்றை நினைவுபடுத்தி நாங்கள் அறிக்கையிடுகிறோம் சுவாமி. உங்களை மன்னியுங்கள் ஐயா, மன்னியுங்கள் ஐயா. மென்மேலும் மென்மேலும் உங்களுடைய கிருபையினாலே உங்களை பரிசுத்தப்படுத்தி வசனங்களை பார்த்தோம் சுவாமி. உங்களை பரிசுத்தப்படுத்தினவர்களை கிருபையினாலே இப்பொழுதும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா பந்தியிலே பங்கு பெற எங்களை பெற்று ஜீவிக்க மரணத்தை நினைவுகூற ஏற்படுத்தின புதிய உடன்படிக்கையிலே பங்காளிகளா இதிலே பங்கு பெற எங்களுக்கு ஒத்தாசை தர முடியாது. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். தயவுசெய்து சுருக்கமாக அவர்கள் ஜெபியுங்கள். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே நாங்கள் கூடி உண்மை ஆராதிக்க நீங்க தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. உங்க கிருபையினால நாங்க நிற்கிறோம் அப்பா. நீங்க எங்களை அழைத்து இருக்கிறீங்க. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அப்பா. கடைசி மட்டும் உங்க கிருபையினால நீங்க எங்களை தாங்கி நடத்த போவதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய திரு பந்தியில சேர நீங்க எங்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்திற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. எங்கேயோ இருந்தோம் அப்பா, பாவத்துல இருந்தோம் அப்பா. எங்களை ஆண்டவரே அந்த பாவத்திலிருந்து மீட்டு எடுப்பதற்காக அப்பா நீங்க இந்த உலகத்திற்கு வந்து அப்பா எங்களுடைய பாவங்களை அப்பா அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே அந்த பாவத்தை ஆண்டவரே எங்களுக்காக பாவத்தை நிவர்த்தி செய்யும் பலியாக நீங்க தொங்குனீங்க அப்பா. அப்பா எங்களுக்காக உங்க ரத்தத்தை சிந்தினீங்க அப்பா. எங்களுக்காக பிக்கப்பட்ட அந்த சரீரத்தையும் எங்களை பரிசுத்தமாக்குவதற்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தையும் ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே அபாத்திரமாய் நாங்கள் அதுல பங்கு கொள்ளக்கூடாது. எங்களை நாங்களே சோதி தறிந்தப்பா. ஒருவேளை எங்களுக்கு குற்றம் குறைகள் இருந்தால் அதை உங்களுடைய பாதத்துல நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஒரு விஷயம் எங்களை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. இந்த ரத்தத்துக்கு கூடாகும் அப்பா, இந்த உங்களுடைய சரீரத்துக்கு கூட ஒரு நாள் உங்களுடைய பரிசுத்த சன்னிதானத்துல நீங்க எங்களை நிறுத்த போறீங்க அப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி. எங்களை நாங்களே சோதித்தறிந்து இதுல நாங்க பங்கு கொள்ளவும் இதற்கூடாக இன்னும் நாளுக்கு நாள் அப்பா நாங்க பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் அடையவும் உமக்கு என்று சாட்சியம் நிற்க நீங்க எங்களை பலப்படுத்துங்க அப்பா. இந்த நேரத்துல அப்பா நாங்க இந்த இடத்தை விட்டு மறுபடியும் ஆலயத்துக்கு சென்று நாங்க அந்த ஆண்டவரே கம்யூனியன்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எங்களோடு இருங்க. இந்த உங்களுடைய சரீரமும் அப்பா உங்களுடைய ரத்தத்தை நாங்க நினைவு கூறுகிறது எங்களை பலப்படுத்தட்டும், வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிற எங்களை அருமை பிதாவே. ஆமென். வந்து இடத்து முன்னுக்கு வந்தீங்கன்னு சொன்னா தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களோட கேட்க நீங்கள் நடக்கலாம். எடுத்து கொடுங்க, நீங்க எடுத்து கொடுங்க. இவ்வளவு சிலாக்கியம் பெற்ற ஜனமாக வேத வசனங்களை தியானித்தோம். எப்படியாக ஆண்டவர் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனமாக எங்களை அழைத்து அவர் உண்மையுள்ளவராய்ந்து எங்களுக்கு கிருபையாக தாங்கி ஏந்து சுமந்து இன்னும் நாங்கள் அவருக்குள்ளாக வாழ இவ்வளவாக எல்லாவற்றையும் செய்தார் பாருங்கள். அதை நினைக்கும் பொழுது எவ்வளவு ஒரு பெரிய மாபெரும் அன்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்தை படைத்த தேவன் நம்முடைய ஒரேப்பரான குமாரனா இயேசு கிறிஸ்துவை தந்தது மட்டாக அன்பு கூர்ந்தாரே. அவரும் கூட இந்த உலகத்திலே வந்து எங்களுக்காக எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து இன்றைக்கும் பரலோகராஜ்யத்திலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுவராய் இருக்கிறான்னு சொன்னார். இவ்வளவு சிலாக்கியம் பெற்ற ஜனங்கள் நாங்கள் இந்த பந்தியிலே அமர எங்களை தகுதிப்படுத்தி கொண்டோம்.
இதை உட்கொண்டு நாங்கள் இன்னும் கர்த்தருக்கூடாக ஜீவித்து எல்லா வேளையிலும் அவருடைய மரணத்தை நினைவுபடுத்தும் பொழுது உடனடியாக எங்களுக்கு வரக்கூடிய ஒரு காரியம், என்னையும் அவற்றிலே இருந்த என்னையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தானே ஐயா இதெல்லாம் செய்தீர்கள். ஆகிய இப்பொழுதும் ஆண்டவரே இந்த பொல்லாப்புகள் என்னை சூழ்ந்து வராதபடி, பாவமான சூழ்நிலைகள் என்னை அணுகாதபடிக்கு உதவி செய்யுங்கள் என்று அந்த ஜெப சிந்தையோடு நாங்கள் இதில் பங்கு பெறுவோம். இப்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னாக அவருடைய சரீரம் இப்படியாக அந்த கல்வாரி சிலுவையில உயர்த்தப்பட்டது மட்டுமல்ல, அது சின்ன பின்னமாக நொறுக்கப்பட்டதை நாங்கள் பார்ப்போம். அந்த சரீரத்தை நாங்கள் அதன் நினைவாக உட்கொள்ளும். அதே போல நாங்கள் பார்க்கிறோம், அவருடைய சரீரம் அங்கே நொறுக்கப்பட்டு கடைசி துளி இரத்தமும் தண்ணீருமாக சரீரத்தை விட்டு வருகிற அளவுக்கு அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்பதை அவர் ஏற்படுத்தின இந்த புதிய உடன்படிக்கையில பங்காளிகளாக அதை நினைவுகூர்ந்து இதை உட்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, இந்த ஓய்வு நாளும் ஆண்டவரே, இந்த 2வது மாதத்தின் 1வது ஓய்வு நாள்ல உங்களுடைய பிள்ளைகளாக உங்களை நோக்கி பார்க்க, ஜெபிக்க, விண்ணப்பிக்க, மன்றாட்டங்களை எடுக்க நீங்க செய்து வர்ற உபகாரங்களுக்காக சாட்சி பெறோம். இன்னும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜீவன வார்த்தைகளை தியானித்து எங்களை எப்படியெல்லாம் நீங்கள் பரிசுத்தப்படுவதற்காக இதையெல்லாம் செய்யவில்லை. கிருபையாக இன்றைக்கும் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே, இன்றைய நாளும் இந்த பந்தியில அமரத்தக்கதாக எங்களை வழிநடத்திலே ஐயா கூடா கூடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் இலவசமாக பெற்ற அந்த நித்திய ஜீவன் நிச்சயத்திலே தொடர்ந்து வாழ எங்களுக்கு கிருபையை தந்து கெடுப்பான். அதே போல அந்த வசனங்களை நாங்கள் தியானித்து அதன்படி ஜீவித்து உங்களை மயப்படுத்துகிற மக்களாக மட்டுமல்ல, அநேக மக்களுக்கு உலகத்துக்கு ஒளியாக உப்பாக ஜீவிக்கத்தக்கதாக ஒவ்வொரு சகோதரர்கள், குழந்தைகள், வளர்ந்து வர வாலிப பிள்ளைகளையும் கூட ஆசீர்வதிக்க முடியாது. இல்லாமல் இயேசு உங்களை பார்த்து கெஞ்சி கேட்டு மன்றாட நினைக்கிறோம். அருமையான பிதாவே, ஆமே ஆமே. நாங்கள் ஜெபிப்போம். பாடல ஜெபிப்போம். சபை மக்களுக்காக ஜெபிக்க விசேஷமா இன்றைய நாள் ஒரு கவலையான செய்தியும் கூட அறிவிக்கிறதுல வேதனைப்படுகிறேன். எங்களுக்கு அருமையாக நெருங்கி எங்களுடைய சபையிலே நாங்கள் ஆரம்பித்த நாள் முதல் சபையிலே வந்து அவர்கள் கணவன் மனைவியாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையில ஒரு மூப்பராகவும் இருந்து எங்களுக்கு ஒரு பக்கமரமாக இருந்தவர் அவருடைய மகளுடைய டீக்கனஸ் பதவி அந்த மற்றொரு பெரிய சபையில இருந்த நிமித்தமாக கடந்து சென்று அவர் பல ஊழியங்களை செய்திருக்கிறார்கள். அநேக சபைகளை கூட்டி ஒவ்வொரு வருஷத்திலும் அவர்கள் கிறிஸ்துமஸ் புரோகிராமை நடத்தி அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக அந்த ஒரு ஜெப குழுவை வைத்து அவர்களை திடப்படுத்தவும் அவர்களை ஆசீர்வாதமாக வழிநடத்தவும் தக்கதாக பல பல காரியங்களை செய்து அப்படியாக சேர்க்கப்பட்ட பணங்களை இந்தியாவிலே எத்தனை சபைகளை சின்ன சின்ன சபைகளை கட்டுவதற்கும் இலங்கையிலும் கூட சில சபைகளை கட்டிடங்களை கட்டக்கூடியதாகவும் இவ்வளவு காரியங்களை முன்னின்று ஊழியக்காரர்களோடு இணைந்து தொடர்புகளை ஏற்படுத்தி தானும் கூட நேரடியாக சென்று அந்தந்த இடங்களை அவர்கள் செய்திகளை பார்த்து களைவுந்து இன்றைக்கு கத்திரக்குள்ளே நித்திரை அடைந்திருக்கக்கூடிய அருமையான சகோதரன் ஜஸ்டின் அகஸ்டின் ஏப்ராஹிம் அவர்களை நினைவுபடுத்துகிறோம். காலையிலே இங்கே நாங்கள் ஜெபத்தை ஆரம்பிக்கும் பொழுது நடப்பதிலே செய்தி வந்தது. எப்பொழுது மரித்தாளர் சிறையை நேற்று இரவா இருக்கலாம், இன்றைய காலையில இருக்கலாம், இதுவாக இருந்தாலும் அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய சகோதர சகோதரிகள் குடும்பங்களை ஆறுதல் படுத்த முடியாத முதலாவது இரக்கமுள்ள தகப்பனே, இந்த அருமையான ஊழியத்தை
எத்தனோ வருஷங்களாக அர்ப்பணிப்போடு செய்த அந்த அருமையான சகோதரனை ஆண்டவரே, அவர் கர்த்தருக்குள்ளே உங்களோடு இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் சுவாமி. நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் அவர் செய்த ஊழியங்கள் சுவாமி. அப்படியாக உண்மையோடு உத்தமத்தோடு எல்லாவற்றையும் செய்து முடித்து இன்றைக்கு உங்களுக்குள்ளாக உழைப்பார இருக்கிறார் சுவாமி. விசேஷமானுடைய அருமையான மனைவி, பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், இன்னுமாக அவருடைய சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நீங்கள் தான் சுவாமி ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்த வேணும். ஆறுதல் படுத்துங்கள் சுவாமி. அவளை தேற்றுங்கள் சுவாமி. வார்த்தைகள் போதாது சுவாமி. தேவாவியானவரே, நீங்கள் தான் சுவாமி தேற்றுகிற ஆதரவாளர் என்று பார்க்கிறோம். அப்படியாக இந்த குடும்பத்தை ஆற்றி தேற்றி மீதியா இருக்கக்கூடிய அடக்க ஆராதனைகளிலும் கூட கர்த்தாவே எல்லாவற்றையும் ஒழுங்காக நேர்த்தியாக செய்யத்தக்கதான வழிநடத்திலே குடும்பத்தார் இன்னும் ஆண்டவரே, அவருடைய சபைக்கும் ஆண்டவரே, இந்த ஒழுங்குகள் இந்த அடைக்கப்பட்ட நிலைமையிலே சில தடைகள் இல்லை இருந்தாலும் அவைகளை மீறி அதற்கு மேலாக ஒழுங்குகளை செய்யக்கூடிய ஒரு வழிநடத்தலை கொடுத்து எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்து முடிக்கும்படியாக கால நிலைமைகளையும் சாதகமாக்கி கொடுத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் சபை மக்களாக எல்லாரும் அவரை அறிந்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஐயா, நீங்கள் தான் சுவாமி எல்லாவற்றையும் வழிநடத்தி தர முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நோயாப்பட்டு இருக்கக்கூடிய சகோதரர்களை சபையிலே நாங்கள் அடிக்கடி பெயர்களை சொல்லி ஜெபிக்கிற ரட்சிக்கப்படாத சகோதரர்கள், குடும்பங்கள், பிள்ளைகளை கூட நினைவுபடுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய அந்த தெலுங்கு குரூப்லையும் கூட அங்கே சகோதரன் வீக்லி கூடிய தகப்பனார் அங்கே 2 நாட்களுக்கு முன்னதாக இந்தியாவிலே அவரும் கூட மறைத்து விட்டார்கள். நல்ல தேவ மனுஷன். அந்த அந்த அடக்காரனுடைய பங்கு பெறுவதற்காக நேற்றைய நாளும் வீக்லிக்கும் மனைவி பிள்ளைகளோட கடந்து போயிருக்கிறார்கள். இப்பொழுது பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கேயும் கூட அவர்களையும் கூட ஆதரவுப்படுத்தவும் இன்னுமாக அங்கே நடக்கக்கூடிய அந்த அடக்காராணிகளும் கூட எல்லாவற்றையும் தேவன் தாமே ஒழுங்காக செய்யவும் ஒரு குடும்ப அங்கத்தவர்களையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் குறிப்பாக அவருடைய மனைவியையும் ஆறுதல் படுத்த முடியாது மீதியா எல்லாவற்றையும் உங்களை கத்து வைக்கிறோம் சாமி. இதெல்லாம் உங்களால் ஆகிறதையா நாங்களும் கூட கத்தாவே உங்களை தாழ்த்துகிறோம் சாமி. தொடர்ந்து ஒவ்வொரு சபையை சார்ந்த ஒவ்வொரு குழந்தைகள், வளர்ந்து வருகிற பிள்ளைகள், விசேஷமா பாடசாலைகள் திறக்க இருக்கின்றன சுவாமி. அந்த பாடசாலைக்கு போகும் பொழுதும் வரும் பொழுதும் கூட கத்தாவே எந்த ஒரு நாசமோசம் பொல்லாப்பு ஒன்றும் பிள்ளைகளை அணுகாபடிக்கும் பெற்றோர் பெரியோரும் கூட கத்தாவே அவர்களும் வேலைகளுக்கு வழியாலே போக வேண்டிய சூழ்நிலைகள், ஆண்டவரே ஷாப்பிங், இன்னுமா வித்தியாசமான தேவைகளுக்காக போக வேண்டிய நிலைமைகளும் இருக்கிறது சுவாமி. எல்லா நிலைமையிலும் ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பு இன்றைய நாள் பார்த்தது போல உங்களுடைய கிருபை தான் சுவாமி. ஆண்டவரே உங்களுடைய சபையிலும் ஆண்டவரே அங்கே ஜாய்க்கா வருகிறோம். ஆண்டவரே எப்படியாக கடந்து சென்று அங்கே நோயாளிகள் மத்தியிலே சேவை செய்ய வேண்டும் சுவாமி. அதுபோல பூபதியும் அந்த 2 பிள்ளைகளையும் கூட கத்தாவே இதுவரை காத்தீர்கள், இனிமேலும் காத்துக் கொள்ளுங்கள் சுவாமி. அப்படியா யார் அப்படியெல்லாம் சேவை செய்கிறார்களோ, டாக்டர்ஸுக்காக, நர்சஸுக்காக, PSW ஒர்க்கர்ஸுக்காக அங்கே வேலை செய்கிற சிற்று ஊழியர்களுக்காக வருகிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் பாதுகாத்து ஆண்டவரே சீக்கிரத்திலே இந்த கொரோனாவுடைய நிலைமையை மாற்றும்படியா சபைகள் ஒன்று கூடி ஆராதிக்கத்தக்கதான வழிகளையும் திறக்கும்படியா உலகம் பூரா ஆண்டவரை மீண்டுமாக இது திறக்கப்பட்ட நிலைமையிலே எல்லா மக்களும் உங்களை நோக்கி பார்த்து ஆண்டவரே பெரிய எழுப்புதலை உலகத்திலே கட்டணும்படியா மீண்டுமா உங்களை பார்த்துட்டு நாங்கள் சாத்தாங்க விழுந்து கெஞ்சி கேட்டு மண்டாடுகிறோம். இனிமேலும் நீங்களே மன்னிச்சுங்களை ஆசிரியர் எல்லாவற்றையும் இயேசு உங்களுடைய அன்பான இறக்கமுள்ள பரிசுத்தம் ஒருமனப்பட்டவளை கெஞ்சி கேட்டு மண்டாட நினைக்கிறான் பிதாவே. ஆமே ஆமே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியான அந்நியனையாக்கும் மீண்டும் அவருடைய வரைய மட்டும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் தேவன் இயேசு கிறிஸ்து, துதி கன
மகிமையெல்லாம் அவருக்கு செலுத்திடுவோம். சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் தேவன் இயேசு கிறிஸ்து. துதி கன மகிமையெல்லாம் அவருக்கு செலுத்திடுவோம். ஆமென், ஆமென். நான் ஏற்கனவே அறிவித்தது போல இங்கே நாங்கள் தங்கியிருப்போம். தயவுசெய்து நீங்கள் இயன்றளவு இங்கே 12 மணிக்கு வரக்கூடியதாக வந்தால் அங்கே ஒரு சின்ன சின்ன ஒரு குரூப்பாக வந்து நீங்கள் இந்த பந்தியில் அமரலாம். அதுக்கு ஏற்றபடி வந்து இனிமா உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த கேலண்டர்ஸ்கள், புக்ஸுகள் எல்லாம் வைத்திருக்கிறோம். அதையும் கூட மறந்துடாமல் எடுத்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் பெறாக குடும்பங்களாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.